குட் ஈவினிங். இன்னைக்கு நாங்கள் ஒரு பாஸ் பேப்பர் ஒன்று பார்க்க போகிறோம். நாங்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் இன்றைக்கு நாங்கள் பாஸ் பேப்பர் பார்க்குற பாஸ் பேப்பர் சம்பந்தமாக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி சம்பந்தமாக போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விடயங்களை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது சாதாரணமாக சின்ன ஒரு ஆரம்பத்துக்காக போட்டது. எல்லாரும் பார்த்துருக்குறீங்க. தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த பேப்பர் பாஸ் பேப்பர் 2016 2017 நடந்த MSO 3க்குரிய ஓப்பன் எக்ஸாம். இந்த எக்ஸாம் பேப்பர் கூடுதலாக நான் இந்த ட்ரை பண்ணி பார்த்தேன். தமிழ் எனக்கு கிடைக்கல. இது எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல இருந்து எடுத்தது. அவங்களோட பாஸ் பேப்பர் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த பேப்பர் எடுக்கலாம். ஆனால் இதில் தமிழ் அதில் இல்லை. அதுலேயும் இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால் இதே இதில் சிங்கள பேப்பர் அவங்களோட சகோதர மொழி பேப்பரும் இருக்குது. அந்த பேப்பரில் இருக்கிற கேள்விகளுக்கும் இந்த இங்கிலீஷ் பேப்பரில் இருக்கிற கேள்விகளுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள். ஒரே பேப்பர், ஒரே எக்ஸாம் தான், ஒரே வருஷம், சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் அந்த அந்த மொழிநடைக்கு ஏற்ப, அத சிங்கள மொழிநடைக்கு ஏற்ப எங்களோட தமிழ் மொழி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதால அந்த பேப்பரை விட்டுட்டு அதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை இதுல சேர்த்துருக்கிறோம். கட்டுரை, கடிதங்கள். ஆனா இங்கிலீஷ் பேப்பர்ல ஒரு சில இலக்கணத்தோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் அது எங்கட தமிழ் பேப்பருக்கு பொருந்தாம இருக்கிறதால அதை விட்டுட்டு எங்கட தமிழ் பேப்பருக்கு ஏத்த மாதிரி அந்த இங்கிலீஷ் பேப்பர்ல இருக்கிற கேள்விகள் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மேலுக்கு இருக்கிற பிரச்சனையில 1 இருந்து 4 வரைக்கும். அடுத்தது அகரவரிசை. இது ஆங்கில எழுத்துக்குரிய அகரவரிசை என்றதால எங்களோட தமிழ் கேள்விகளுக்கு இது பொருத்தமில்லை, இது பிரயோசனம் இல்லை. ஏன்னா அது அந்த அகரவரிசை வேற, எங்கட அகரவரிசை வேற. அப்ப இந்த அகரவரிசை கேள்விகள் எங்களுக்கு பொருந்தாது. அதுக்கேற்ற மாதிரி இதுலயும் ஒரு சில விடயங்கள் பாருங்க. இந்த இதுல O4 வித் 1 4 இந்த மாதிரி இதுகளும் எங்கட தமிழ் மொழிக்கு ஒரு சில இதுகள் ஒத்து போகாது. இருந்தாலும் அதை நாங்க மேலோட்டமா பார்க்க போறோம். அடுத்தது இந்த இருக்கிறது. இதுவும் ஆங்கில இலக்கணத்தின்படிதான் இந்த சொல்லுகள்ல இருக்கிற பிழைகள் இருக்குது. ஏன்னா பிழை இல்லாத வசனத்தை கண்டுபிடிக்க சொல்லித்தான் இந்த கேள்வி. நாங்க தமிழ்ல கடந்த கால எங்களோட மாடல் பேப்பர்ல நாங்க 2-3 நாள் பார்த்துருக்கிறோம். அந்த பேப்பர்ல இருக்கிற மாதிரி தான் கேள்வி இது. ஆனா இதுல உங்களோட கிரேமரின் படி எங்களுக்கு இதை அதுல ஒப்பிட்டு பார்க்கலாம் இருக்கு. அதனால இதையும் நாங்க விடுறோம். அடுத்தது அதே மாதிரி அந்த மாடல் பேப்பர்ல நாங்க படிச்ச மாடல் பேப்பர்ல இருக்கிற மாதிரியே எஸ் நோ போடுறது, ஆம் இல்லை போடுறது, இல்லை எஸ் நோ போடுறது. ஆனா நாங்க பார்த்தது சரிபல போடுறது. அடுத்தது இந்த 3 பந்திகளை ஒப்பிட்டு பார்க்குறது. இது எங்களோட நேற்றைய வீடியோவில் நாங்கள் சொல்லி தந்திருக்கிறோம். ஆனால் இதை நாங்கள் முழு விவரமாண்டை பார்க்க போகிறோம். அடுத்தது சுருக்கம். மிக இலகுவான சுருக்கம். நாங்கள் ஏற்கனவே பார்த்த சுருக்கத்தையும் விட இது இலகுவாக இருக்கு. ஏன்னா இது எல்லாராலையும் உங்களை இதே மாதிரி வந்துக்க மட்டும் சொன்னால் சகலரும் எழுதக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளவுதான். ஆனால் இதில் இந்த பேப்பரில் கடிதம், கட்டுரைகள் பேஜ் அதில் இல்லை, நாங்கள் எடுக்க இல்லை. ஆனால் சகோதர மொழி, அதாவது சிங்கள மொழி பேப்பர்ல அது இருக்குது. அதை நாங்கள் எடுத்துருக்கிறோம். அதை பார்ப்போம்.
ரைட். பாருங்க, இப்ப இந்த பேப்பர்ல உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரிய, கிளியரா இருக்கோ தெரியல. முடிஞ்ச அளவுக்கும் நாங்க பார்க்குறோம். ரைட். பாருங்க, எங்கட டிரான்ஸ்லேஷன் தான் இதுல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்கும் ரெடி பண்ற அளவுக்கு நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்கிறோம் எங்களால முடிஞ்சதுகளை. அதனால இதுல ஒரு சில விடயங்கள் எங்களால் விடுபட்டிருக்கும். அதுக்கு அதுக்கு அது தேவையில்லாத விஷயங்கள் தான் எங்களால் விடுபட்டிருக்கும். முதலாவது கேள்வியை பாருங்க. அவங்க தந்தது ரீமெம்பர், விக்டோரியஸ், என்வியாமன், சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த 4 சொல் தந்திருக்கிறாங்க. இந்த 4 சொல்லையும் பிழையான, அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிற சொல்ல நாங்கள் கண்டுபிடிக்கணும். இதுல 3, முதலாவது, இரண்டாவது, நாலாவது, இது 3ம் சரியானது. இந்த என்வியான்மென்ட்ன்றது பிழையானது. ஏண்டா எண் ஒன்று வரணும். ஓ பக்கத்துல எண் ஒன்று, என்வியான்மென்ட் என்று வர வேண்டியது, அதுதான் பிழை. இரண்டாவது கேள்வியை பாருங்க. இன்வால்மெண்ட், இன்னோசன்ட், கொன்கர், இன்வேஷன். இந்த கேள்வியில இந்த இன்னோசன்ட் என்றது வந்து டபுள் எண் வரணும். இன்னோசன்ட் என்று அப்படி வந்தால் தான் அந்த சொல் பொருத்தமாக இருக்கும். அதனால அதுதான் பிழையாக கண்டுபிடிக்கிறோம் நாங்க. மூன்றாவது கேள்வியை பாருங்க. டெலிபரட்லி அக்யூஸ், கம்ப்ளைண்ட், கரிக்குலம். இந்த இதுல இந்த 4வது இருக்கிற கரிக்குலம் வந்து அதுல ஏ போட்டிருக்கி, ஆனா யூ வரணும். யூ வந்தா தான் அந்த சொல் பூரணமா இருக்கும். அந்த இது இங்கிலீஷ் என்றதால அந்த அவங்களோட கிரேமருக்கும் எங்கட நாங்க சொல்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்த முடியும்னா அதுகள் இருக்கு. அந்த சொல்லுக்கு பொருத்தமாக எடுக்கலாம். ஆனா அந்த அவங்களோட கிரேமரின் படி அது பிழை என்று சொல்லுது. அதே மாதிரி சார்ஜஸ், சப்ஸ்டிடியூட், அடுத்தது சயின்டிஸ்ட், அடுத்தது இன்வென்ஷன். இந்த இன்வென்ஷன் வந்து TION வரணும். இதுல SION இருக்கு. அதுதான் பிழை. நாலாவது. அடுத்த கேள்வியை பாருங்க. இந்த 4 சொல்லிலையும் வித்தியாசமான சொல்ல, அதுக்கு பொருத்தமில்லாத அந்த 4 சொல்லையும் ஒரு பொருத்தமில்லாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லிருக்கு. அந்த வகையில நாங்க பியூட்டிஃபுல், ஹேம்லெஸ், இம்யூனேஷன், அடுத்தது ஹாப்பி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல், ஹேம்லெஸ், இம்யூனைசேஷன், ஹாப்பி, இது 3ம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பொருத்தமான ஒரு மீனிங்க தருது. பாதிப்பு இல்லாதது. பாதிப்பு இல்லைன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே மாதிரி நோய் எதிர்ப்புன்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மகிழ்ச்சி அறியக்கூடிய வசனங்கள். ஆனா அழகு, பியூட்டிஃபுல் வந்து பாதிப்பு இருந்தாலும் கூட, நோய் எதிர்ப்பு இல்லாம இருந்தாலும் கூட, மகிழ்ச்சி இல்லாட்டியும் கூட பியூட்டிஃபுல் இயற்கையாகவாவது செய்து கொள்ளலாம். அது அந்த இதுக்கு பொருத்தம் இல்லாதது 9வதுக்கு. ஆனா இந்த நான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல நான் அண்டர்லைன் பண்ணிட்டு வரேன். ஆனா அப்படி இல்லை, நீங்க முதலாவது, 2வது அந்த அடைப்பு குறிக்குள் எழுத வேணும். மிக முக்கியம். நான் அண்டர்லைன் பண்ணிட்டு வர மாதிரி நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டு வந்துடாதீங்க. 10வது கேள்வியை பாருங்க. ஹிட், சிட், பிட், பெட். இந்த இந்த தொடரின்படி ஐடி கொமனா 3க்கு இருக்கிறதால 4வதுக்கு ஈடி, அதுக்கு ஒன்று போடலாம். இன்னும் ஒரு விடயம் என்னன்னா, பிரபலம், ஹிட்டண்டா பிரபலம் ஆகிறது. அந்த பாரிய அடிக்கிறதும் அந்த ஒரு தாக்குற அந்த அந்த மீனிங்கும் அது பொருந்தும்.
அதே மாதிரி சிட் உட்காருதல், அடுத்தது பிட் கொஞ்சம். இது ஏதாவது ஒரு சொற்கள், ஏதாவது ஒரு அறிவுறுத்தல் சொற்கள், அறிவித்தல் சொற்கள். ஆனா இது செல்லப்பிராணி, பெட் செல்லப்பிராணி என்ற ஒரு அர்த்தத்தை தருது. அதனால இந்த மூணு சொற்கள்லையும் அது வித்தியாசமா இருக்கிறதால நாங்க 4வது மார்க் பண்ணலாம். ரெண்டு சந்தர்ப்பத்துக்கு இந்த பெட் வித்தியாசமா இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்க. ரிவ்யூஸ், அட்மிட், கண்டென், டெவலப். இதுல இந்த ரிவ்யூஸ்ன்றது மறுக்க, ஏற்றுக்கொள்ள அப்படி வரும், ஏதாவது உண்டு. அதே மாதிரி அட்மிட் ஒப்புக்கொள்ளுதல் அல்லது ஒப்புக்கொள்ளாமல் விடுதல், அந்த மீனிங்களை கொண்டு தரும். அதே மாதிரி டெவலப்பும் அதே மாதிரி தான், ஏதாவது ஒரு ஏற்றுக்கொள்ளல், ஏற்றுக்கொள்ளாவிடல், அந்த டெவலப் ஆக்குதல், ஆக்காவிடுதல், அப்படி ஒரு எதிர்மறை சொல்லுகளையும் கூட, எதிர்மறை அர்த்தங்களையும் கூட கொண்டு வரும். இந்த கண்டென் அப்படி இல்லை, அது ஒரு வித்தியாசமான ஒரு மீனிங்கை தருகிறது. அதனால 3வது தான் நாங்க மார்க் பண்ண வேண்டியது. 12வது பாருங்க. கேர்ஃபுல்லி, நைஸ்லி, உக்லி, கிளவர்லி. இதுவும் அதே மாதிரி தான், கவனமாக, நேர்த்தியாக, புத்திசாலித்தனமாக. இது மூணும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்க தார மாதிரி இருக்குது. கெட்ட என்றது அது பொருத்தம் இல்லை. 3வது நாங்க மார்க் பண்ணலாம். அடுத்த கேள்வி பாருங்க. கேள்விக்கு பொருத்தமான விடையை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இதுல தந்த ஆங்கில வசனத்தை முடிஞ்சளவு இதுல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பாருங்க. தொழிலில் இருக்கும்போது தவறான, கவனக்குறைவான, சட்டத்திற்கு முரணான நடத்தை. இது முறைகேடு, மல் பிராக்டிஸ். அந்த சரியா தெரியுது இல்லது, மல் பிராக்டிஸ். பாப்பம், இது சிங்களம். மல் பிராக்டிஸ், மல் பிராக்டிஸ் தானது, முறைகேடு. இதுதான் இந்த கேள்விக்கு சரியான விடையா வரும். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ராங்லி. இது என்னது, ஒரு தவறாக புரிந்து கொள்றது, ஏதாவது ஒரு விடயத்தை தவறாக புரிந்து கொள்றத சொல்றது. அதுக்கு அவங்க தந்திருக்கிறாங்க மிஸ்இன்டரப்ட், அக்யூஸ், டெசீவ், ஃப்ரெண்டட். இந்த இதுகளில் 4ல தவறாக புரிந்து கொள்றது சொல்லப்படுது 1வதுல மிஸ்இன்டர்பிரட். 14வது கேள்விக்கு 1வது விடை. அடுத்த கேள்வியை பாருங்க. த ஒபிசியல் கண்ட்ரோல் த கேம் இன் சம் ஸ்போர்ட்ஸ். சில விளையாட்டுகளில் விளையாட்டை கட்டுப்படுத்தும் அதிகாரி. இதை நடுவர் என்று தான் சொல்றது. 1வதாக தரப்பட்டிருக்கு நடுவர், ரெஃப்ரி. 16வது கேள்வியை பாருங்க. travel to around an area or a country and order to learn about it. இது என்ன சொல்லுது, அதை பற்றி அறிய ஒரு பகுதி அல்லது நாட்டிற்கு செல்லுங்கள். ஏதாவது ஒரு அவங்க விடயத்தை சொல்றாங்க, அந்த விடயத்தை பற்றி நாங்கள் அறியணும் சொன்னா ஏதாவது ஒரு பகுதிக்கு அல்லது அந்த நாட்டுக்கு போங்க. இதுக்கு உரிய சொல் எக்ஸ்ப்ளோர், ஆராய்வு. மற்றது அப்படி இல்லை, டிஸ்கவர் நாங்க கொமனா போறது, எதையாவது கண்டுபிடிக்க முடியும், எதையாவது கண்டுபிடிக்க முடியும். அங்கே போகிற நேரம் எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகள் அங்கே இருக்கும். எக்ஸ்ப்ளோர் நாங்க ஒரு விடயத்தை போய் அங்க தேடிக்கொள்றது. அடுத்தது இது இங்கிலீஷ் கிராமருக்குரிய மாதிரி போடுறது தான் இது. ஆனால் நாங்கள்
எங்களோட தமிழுக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனத்தை மொழிபெயர்த்திருக்கோம். இதில் நீங்கள் அதுக்கு பொருத்தமான சொல் இடைவெளிகள் தான் அங்கே வரும். உதாரணமாக இந்த புத்தகம் முழுமையாக ஆங்கிலத்தின் அடிப்படை இலக்கணத்தை கையாளுகிறது. அதில் நீங்கள் அந்த சில வேளை கேள்விகள் எங்கள கேள்விகள் இந்த புத்தகம் முதன்மையாக ஆங்கிலத்தின் அடிப்படை இலக்கணம் போட்டுட்டு போட்டுட்டு கையாளுகிறது என்று போடுவாங்க. இலக்கணத்தையா இலக்கணத்தையுமா என்று கேட்குற மாதிரி. இப்போ அந்த மாதிரி அந்த கேள்விகள் அமையலாம். இப்போ இங்கிலீஷுக்கு நாங்கள் இந்த அவங்களோட கேள்விக்கு நாங்கள் பார்க்க இதுக்கு ஒன்றுன்ற இது போடலாம். அடுத்தது பாருங்க 18, சில சொற்கள் சங்கிரித் மொழியில் இருந்து புறப்பட்டவை. சில சிங்கள சொற்கள் சங்கிரித் மொழிகளில் இருந்து புறப்பட்டவை. புறம் வரும். அடுத்தது எனது புதிய முதலாளி சரியான நேரத்தில் வேலை செய்ய வற்புறுத்துகிறார். இது ஒன் வரும். அடுத்தது நான் உங்களிடமிருந்து கேட்க எதிர்பார்க்கிறேன். இதுக்கு டூ வரும். ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஹியரிங் ஃப்ரம் யூ என்று நாங்கள் இந்த ஆங்கில வசனத்தை முடிக்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. இது அந்த தடித்த எழுத்துக்களால் தரப்பட்ட சொல்ற அர்த்தத்தை கண்டுபிடிக்க சொல்றது. இதுல வெரிஃபை என்ற சொல் தரப்பட்டிருக்கு. வெரிஃபை என்று சொன்னா சரிபார்த்தல். தமிழ் அர்த்தம் தமிழ் சொல் சரிபார்த்தல். அது இந்த முதலாவதா தரப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா உரிய உண்மையை கண்டுபிடித்தல். ஃபைண்ட் அவுட் த ட்ரூத் அபவுட். இதுதான் அதுக்குரிய விடை. ஆனா நாங்கள் நாளையும் மொழிபெயர்த்து தந்திருக்கிறோம். 22வது பாருங்க. இது ஒரு பாலஸ்தீன பெண்மணி 10 வருடங்களாக இருட்டு அறையிலிருந்து தான் சித்திரவதை செய்யப்பட்டதை நினைவு கூற்ற மாதிரி ஒரு வசனம் தந்திருக்கிறாங்க. அதுல ஒடில் என்ற ஒரு தடித்த எழுத்துல ஒரு சொல் தந்திருக்கிறாங்க. அதுல உண்மையான அர்த்தம் சோதனை. சோதனை என்றுன்னா அது அர்த்தம் கடவுளால் சோதிக்கப்பட்டேன், ஏதாவது ஒரு சித்திரவதையிலிருந்து அனுபவப்பட்டேன், அந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு வாரது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான விடை விரும்பத்தகாத அனுபவம் என்றது. வெரி அன்பிளீசட் எக்ஸ்பீரியன்ஸ் 2வது தரப்பட்டிருக்கு. அதுதான் இதுக்குரிய பதில். அதே மாதிரி பாருங்க, இந்த தடித்த எழுத்தால தரப்பட்ட சொல் கன்க்ளூடட். இது என்னது? 17 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான கிரிக்கெட் சுற்று போட்டியில 15 ரன்களால் வெல்லப்பட்டு நேற்று இந்த விளையாட்டு முடிவடைந்தது என்ற சொல்ல வசனம் தானது. முடிவடைந்தது என்ற சொல்லுக்குரிய வசனம் தான் அது, அர்த்தம் தானது. இதுக்குரிய தரப்பட்டிருக்கு 3வதுல தரப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க 24வது கேள்வியை பாருங்க. ஹெஸ்டி. ஹெஸ்டி என்றா விரைவாக என்பதுக்குரிய அர்த்தம் தான் அது. 2வதா இருக்கு 24ல 2வது. அடுத்த கேள்வியை பாருங்க. இதுல இடைவெளி நிரப்புறது. முதலாவது கேள்வி, நியூயார்க் நகர வங்கியில் ஒரு தொழிலதிபர் ஒரு நியூயார்க் நகர வங்கியில் கடன் அதிகாரியிடம் கேட்டார். அவர் 2 வாரங்களுக்கு வியாபாரத்திற்காக ஐரோப்பா செல்வார் என்றார். அப்ப அந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி இந்த இடைவெளி நிரப்பப்படணும். அதுக்குரிய சொல் வோல்கோ 2வதா இருக்குது. அதை போட்டாங்கன்னா அந்த விட சரி வரும். மற்றது, என்னிடம் போதுமான பணம் இருந்திருந்தால் நான் வீடு கட்டி இருப்பேன். அதாவது பாஸ்ட்ல வந்திருக்கணும் அந்த சொல். இதுக்கு போல்ட் புய் என்ற சொல் வந்திருக்குதுல முதலாவது. மற்ற எல்லாம் விட்வை எல்லாம் இந்த ஃபியூச்சருக்குரியது. உங்களுக்கு அதுக்குரிய விடை முதலாவதா தரப்பட்டிருக்கு.
அடுத்தது ஒரு மனிதன் ஒரு முறை ஒரு மனிதன் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தான். பல மருத்துவர்கள் முயற்சி செய்தும் குணப்படுத்த முடியவில்லை. இதனால் இந்தியாவிலிருந்து ஒரு டாக்டரை வரவழைத்தனர். அவர் சிறந்தவராக கருதப்பட்டார். அப்ப அது சிறந்தவராக கருதப்பட்டார் சொன்னா அது பாஸ்டில் பாஸ்டில் இருக்கிறது தானது. அந்த அந்த பாஸ்டுக்கு ஏற்ற மாதிரி கடந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல் இதுல நாங்க போட வேணும். இது வாஸ் கன்சைடரட். இந்த நாலாவதா சொல்லப்பட்ட சொல் இதுக்கு பொருந்தும். அடுத்த கேள்வியை பாருங்க, 28ஆம் கேள்வி. இது ஒரு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இராணுவம் மற்றும் போலீசாரினால் மூதூர் பச்சனூர் மகாவலி ஆற்றின் கரையோரத்தில் வழி தவறி சென்ற 2 வார குட்டி யானை மீட்கப்பட்டது. இது பாஸ்ட்ல நடந்திருக்கு. அதுவும் ஒரு குட்டி யானை. அப்ப எங்களுக்கு வர வேண்டியது வாஸ் ரெஸ்கியூட். மற்ற எல்லாம் வராது. இஸ் எல்லாம் வராது. வாஸ் ரெஸ்கியூட் தான் வரும். 28க்கு 2வது. இது எங்களுக்கு தேவைப்படாது. இது அந்த கிரேமர் எங்களோட இதுக்கு பொருந்தாது. அதனால நாங்க இதை விட்டுட்டோம். அடுத்த பாருங்க, இந்த 3 வசனங்களை சேர்த்து ஒரு வசனமாக்குறது. நாள்பட்ட சிறுநீரக நோய் காலவரையற்ற தோற்றத்தை கொண்டுள்ளது. இந்த நோய் 10 மாவட்டங்களில் பரவியுள்ளது. மேலும் இது ஒரு கடுமையான சுகாதார பிரச்சனையாகவும் மாறியுள்ளது. நாள்பட்ட சிறுநீரக நோய் காலவரையற்ற தோற்றத்தை கொண்டுள்ளதுடன் இந்த நோய் 10 மாவட்டங்களில் பரவியதும் அன்றி, மேலும் இது ஒரு கடுமையான சுகாதார பிரச்சனையாகவும் மாறியுள்ளது. இந்த மாதிரி டொட் வெய்யாம இடையில டொட்டுகள் வெய்யாம, அதாவது முழு மாத்திரை இல்லாம அந்த வசனம் இறுதியாக ஒரு முழு மாத்திரை வைத்து முடிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த இதுகளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இது நான் சொல்லி தர தேவையில்லை. ஏன்னா இது நீங்க எழுதி பழகணும் கட்டாயம். நீங்க உங்களோட மைண்டால நீங்க எழுதினா மட்டும்தான் இது கொஞ்சம் எழுதலாம். லேசான கேள்வி தான் இது. 3 வசனங்களை ஒரு வசனம் ஆக்குறது. இடையில அதுல அந்த டொட்டை இல்லத்தாக்குறதுக்குரிய மாதிரி அந்த வசனத்தை மாற்றி அமைக்கிறது உங்களோட கட்டித்தனம். ரைட். இது இலங்கையில் சுகாதார சேவைகளை வழங்குதல் என்று சொல்லி ஒரு வசனம் ஒன்று தந்திருக்கிறாங்க. இந்த ஒரு பந்தியோட தந்திருக்கிறாங்க. இந்த பந்திக்கு ஏத்த மாதிரி இந்த வசனங்கள் சரியா பிழையா என்றதை காட்டணும். இதில் நீங்க இங்கிலீஷ் பேப்பர்ல அவங்க தந்த இங்கிலீஷ் பேப்பர்ல எஸ் நோன்னு இருக்கு. நீங்க நாங்க தமிழ் பேப்பர்ல அடையாளம் சரிபடை அடையாளம் போட பழகிட்டோம். உங்களுக்கு எந்த வகையில நீங்க பேப்பர் வருதோ, அந்த கேள்வி வருதோ, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க இதை எழுதி கொள்ளுங்க. என்ற சில வேளை எஸ் நோ ஆம் இல்லை என்று எழுத வந்துட முடியும்னா நீங்க ஆம் இல்லையன்றதை அதை மார்க் பண்ணணும். இல்லை சரி பிழை என்று போடுங்கன்னு சொன்னா சரி பிழை என்று போடணும். இது நான் சொல்ல தேவையில்லை. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு நீங்க இதுக்குரிய இதுகளை மார்க் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது சுருக்கம். இந்த சுருக்கம் நான் ஏற்கனவே படிப்பிச்சிருக்கேன். சுருக்கம் அது சரியான கஷ்டமா இருக்கு. உங்களுக்கும் கூட சொல்லிங்க சுருக்கம் எழுதுறது கஷ்டமா சொல்லி. அதனால ஆனா இப்ப உங்களுக்கு தந்திருக்கிற அந்த இங்கிலீஷ் பேப்பர்ல எடுத்த கேள்வியில வந்திருக்கிற சுருக்கம் மிக இலகுவானது இந்த இருக்கு. ஏண்டா நாங்க நடைமுறையில எதிர்கொள்ற விடயங்கள் நாங்க மிக, அதாவது சமூக ஊடகங்களுக்குள்ளேயும் இன்டர்நெட்டுக்குள்ளேயும் இருந்து எங்களோட காலத்தை போக்காட்டி கொண்டிருக்கிறோம். அதை போல் ஒரு வசனம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வசனம் தான் தந்திருக்கு. இதுவும் நான் சொல்லித்தர தேவையில்லை. நீங்களே இதுக்குரிய சுருக்கத்தை நீங்க எழுதலாம். மற்றது இதுக்கு எழுதுறதுக்கு 3 பங்காக நீங்க இதை சுருக்க வேணும். மற்றது தலைப்பும், பொருத்தமான தலைப்பும் கொண்டு போட வேணும். அடுத்தது இது கடிதம். இது ஏற்கனவே இருக்கிற ஒரு வீடியோவிலையும் நாங்க இதை போட்டிருக்கிறோம். இது அது லிமிட்டெட்டுக்கு போன உத்தியோகத்தர்களுக்கு கிட்டத்தட்ட இது பொதுவான ஓப்பன்லுக்கு எழுதுகிற
விண்ணப்பதாரிகளுக்கும் இது பொருத்தமானதுன்றதால இந்த இதை நான் திரும்ப தாரணும் உங்களுக்கும். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்குரிய விடைகள் இந்த எழுதியிருக்கிறேன். எப்படி எழுதலாம் என்று சாதாரணமாக சுருக்கமாக நான் எழுதி தந்திருக்கிறேன். நீங்க இதை பார்த்து அடுத்தடுத்த கடிதங்களை இந்த மாதிரி எழுதி கொள்ள பழகுங்க. அவங்க 150 சொல்ல தான் எழுதி தாராங்கன்னு நினைக்கிறேன் கடிதம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கடிதம் எழுதி கொள்ளுங்க. நான் இதுல இந்த இது போடாததால எத்தனை சொல்லண்டு போடாததால நான் அந்த உள்ளடக்கத்தை மிக சுருக்கமாக நான் தந்திருக்கிறேன். அதுல நீங்க இந்த மிக முக்கியமான இந்த பெயர், செயலாளர், அபிவிருத்தி சங்கம், மற்றது யாருக்குன்றது, மற்றது விழிப்பு ஐயா அம்மணி, மற்றது தலைப்பு, நீங்க பந்திகள் எழுதுறீங்கன்னா பந்திகளுக்கு இலக்கங்கள் போடுங்க, நன்றி போடுங்க, மற்றது கையொப்பத்துக்கு மேல் எழுதுற எல்லாம் எழுதி கொள்ளுங்க. இது எழுதினீங்கன்னா உங்களுக்கும் மார்க்ஸுகள் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா எங்களோட சகோதர மொழி பேப்பர், அதுல எங்களோட இங்கிலீஷ் பேப்பர்ல கட்டுரைய அந்த பக்கம் இல்லை, ஆனா சிங்கள பேப்பர்ல இருக்குது. அதுல இருந்த ஒரு கடிதம், உங்களுக்குரிய கடிதம், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பதற்கான திறந்த போட்டி பரீட்சைக்கு அந்த வினாத்தாளில் இருக்கிற சிங்கள வினாத்தாளில் இருந்த ஒரு கேள்வியை நான் இதில் சந்திருக்கிறேன். இதில் மொழிபெயர்ப்பு கீழே சந்திருக்கு. ஒரு பிரதேசத்தில் வணிகர் குழு வந்து ஒரு இடத்தை வாங்கி அதில் தங்களோட ஏனைய இடங்கள்ல இருந்து வந்த குப்பைகளை கொண்டு கொட்டுறதால அந்த இடம் பெரிய துர்நாற்றம் வீசுகிற இடமா இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு கடிதம் சம்பந்தப்பட்ட யாருக்கு, பிரதேச செயலாளருக்கு அனுப்ப வேணும் என்று சொல்லியிருக்கு. இதுல நீங்க கட்டாயம் மிக முக்கியமா அவதானிக்க வேண்டியது பிரதேச செயலாளருக்கு இதுல தந்திருக்குது. நீங்க பிரதேச சபை செயலாளருக்கு எழுதக்கூடாது. ஏன்னா பிரதேச செயலாளர் வேற, பிரதேச சபை செயலாளர் வேற. அப்ப நாங்க பெரிய அவதானமா இருக்கணும் இந்த கட்டுரைகள் எழுதியிருக்க. ஏன்னா கூடுதலா பிரதேச சபை செயலாளர் என்று கூடுதலான பேர் எழுதி பழகினத்தால அப்படி எழுதிடுவீங்க. மிக அவதானம். இது 150 சொற்களுக்குள்ள எழுத வேணும் என்று சொல்லியிருக்கு இந்த கடிதம். ஆனா உங்களுக்கு வார கடிதமும் அப்படித்தான் பெறும். 150 சொல்லுக்குள்ள நீங்க கடிதம் எழுத வேணும். அடுத்தது அவங்களால அந்த கட்டுரை, நேற்று நீங்க கேட்டீங்க கிளாஸ்ல பகுப்பாய்வு கட்டுரை வருமான்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கு பகுப்பாய்வு கட்டுரை தான் வருகுது. பகுப்பாய்வு கட்டுரை என்றால் என்ன? ஏதாவது ஒரு உண்மை சம்பவங்களை விவரித்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். பகுப்பாய்வு செய்து ஏதாவது ஒரு உண்மை சம்பவங்கள், அதுல ஏதாவது என்ன தரவுகளா இருந்தாலும் சரி, புள்ளி விவரங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது சமூக நடவடிக்கைகளா இருந்தாலும் சரி, எல்லாரும் அறியக்கூடிய ஒரு விடயங்களை இதுல நீங்க ஆதாரத்தோட காட்டணும். பகுப்பாய்வு கட்டுரை என்றா அப்படித்தான், ஏதாவது ஒரு விடயத்தை ஆதாரத்தோட காட்டுறது. அப்படி ஏதாவது ஒரு விடயத்தை காட்டுற மாதிரி இந்த கட்டுரைகளை நீங்க எழுதி கொள்ளுங்க. இதுலேயே 4 கட்டுரைகள் தந்திருக்கிறாங்க. ஒன்று, இந்த நாட்டில் இனக்குழுக்களிடையே நல்லிணக்கத்தை கட்டுவதற்கான உத்திகள். அடுத்தது, கருத்து சுதந்திரம் ஒரு ஜனநாயக நாட்டின் அம்சமாகும். அதுல நீங்க உள்ளமைப்பாக நீங்க அதாவது முன்னுரை, முடிவுரை, அதை தவிர முன்னுரை முடிவுரை எப்படி எழுதுறது நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இடையில உள்ளடக்கம் தான் நீங்க எழுதவணும், யோசித்து எழுதவணும். அதுல உங்களுக்கு இந்த முதலாவது கட்டுரைக்கு என்ன விடயங்களை நீங்க உள்சேர்க்கலாம், அந்த உங்களோட பந்திகளுக்குள்ள சேர்க்கலாம் என்ற ஒரு சின்ன சின்ன ஹெடிங்குகளை நான் தந்திருக்கிறேன். இது அவங்க தரல, அந்த இது பேப்பர்ல தரல. இந்த ரெட் கலரால் இருக்கிற எழுத்துக்கள் வந்து வசனங்கள் வந்து அவங்க தரல. நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக அந்த ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு இந்த மாதிரி ஹெடிங்குகளை நீங்க அதாவது வேற பேப்பர்ல ஷஃபா நீங்க எழுதி வச்சுட்டு கட்டுரை எழுதுனீங்க அப்படின்னா மிக லேசா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு 4 தலைப்புகள் இதில் தந்திருக்கிறேன். இதை வச்சு அந்த இந்த தலைப்புகளுக்குரிய விடயங்கள் ஒவ்வொரு பந்திக்குள்ளையும் பாரு மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா அந்த கட்டுரைக்குள்ள 250 சொல்லுக்குள்ள உங்களுக்கு கட்டுரை அமைஞ்சிரும். மற்றது கட்டுரை எழுதிய நாங்க மறைமுகமா ஒரு பேப்பர்ல எழுதி அதை வச்சுத்தானே பந்திகள் அமைக்கும். அந்த ஹெடிங்குகளை கொண்டு எழுதிடாதாங்க. அது கட்டுரைகளுக்கு உள்ள ஹெடிங்குகள் எழுதிடக்கூடாது. என்னடா பந்திகளா தான் இருக்க வேணும். அதே மாதிரி இந்த கருத்து சுதந்திரத்துக்கும் நான் ஒரு 3 ஹெடிங்குகள் தந்திருக்கேன். அந்த பந்திகளுக்குள்ள சேர்க்கக்கூடிய மாதிரி இதுகளை வச்சு நீங்க பந்திகள் இதுல மனதில் வச்சுட்டு பந்திகள் அமைச்சிங்க அப்படின்னா லேசா இருக்கும். 4 கட்டுரை தராங்க போல, 4க்கும் நீங்க இதற்கென்ன உண்டு எழுதலாம். ரைட். ஒரு
மிக முக்கியமான வீடியோ இது, மிக முக்கியமான பேப்பரும் இது. நீங்க எக்ஸாம் எழுத போற ஆட்களுக்கு என்னடா இதை படிப்பிச்சு விட்டா மட்டும் இல்லாம நீங்க திரும்ப திரும்ப இதை பார்க்கணும் பண்றதுக்காக இந்த வீடியோ போறேன். கட்டாயம் பார்த்துட்டு போங்க. அடுத்தது இதுதான் இந்த சகோதர மொழி பேப்பர், சிங்கள சிங்கள மொழி பேப்பர். இந்த இந்த சொல்லுகளுக்கு எங்கட தமிழ் சொல்லுகளை டிரான்ஸ்லேட் பண்ணி எடுக்கலான்றதால நான் இதை தரல. இதுல இருந்து தானே அந்த கட்டுரையும் கடிதமும் எடுத்திருக்கிறேன். இதுதானே அந்த பேப்பர் 2017 நடந்த பேப்பர். அது எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்லாம் இது எடுத்தது. அவங்களோட வெப்சைட்ல இருந்து எடுக்கலாம் இதை, எல்லாரும் எடுக்கலாம் இதை. ரைட். இதிலே அந்த இதுகள் தந்திருக்காங்க, கடிதம் கட்டுரையெல்லாம். ரைட். தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.